ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு காவல்துறையை முதலமைச்சர் வேலை வாங்குறதுக்கு திறமையற்றவராகிறாரு. சமூக விரோதிகள் கண்ட்ரோல்ல இந்த மாதிரி இடங்கள் இருக்குன்றதை நிரூபிக்க தான் இந்த கோயம்புத்தூர் மேட்ரு இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வருது. காவல்துறை ஒரு வெக்கக்கேடான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ரீச் ஆகிட்டா அவங்களால தேட முடியல. ஏன் உங்கள் கையில் டார்ச் லைட் இல்லையா? டிஎம்கே ஆட்சியில் கமலஹாசன் டார்ச் லைட்டு தான் அடமானம் வச்சார். அந்த டார்ச் லைட் எடுத்துக்க வேண்டியது தானே. கோயம்புத்தூர் சிட்டி தானேங்க, காவல்துறை யாருக்கா ட்ரோன் மூலம் வாட்ச் பண்ணியிருக்கலாம். பல டிஸ்ட்ரிக்டில் கிரைம் போலீஸ் கிடையாது, லா அண்ட் ஆர்டர் போலீஸ் தான் பார்க்குறாங்க. சார் என்ன சார் எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், முதல்வர்லாம் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குங்கிறாரு சார். கிரைமுக்கு தனியாக மற்ற காவல் நிலையத்தில் கிரைமே கிடையாது, லா அண்ட் ஆர்டர் தான் பார்க்குறாங்க. கிரைமுக்குன்னு நிறைய காவல் நிலையத்தில் இல்லை. சவால் விடுறேன் டிஜிபி சாருக்கு, உங்கள் குண்டாஸ் என்ன பண்ண முடிஞ்சுது ரவுடிஸை? 3 மாதத்தில் வெளியே வராங்க, ரெட்டை பாஸ் பண்ணின்னு வரான். குண்டாஸ் அப்புறம் எதுக்கு போடுறீங்க? ஆனால் இந்த 3 பேர் இருக்கிறானுங்க பாருங்க, இவனுங்களை எண்ணெய் கொப்பரையில் போட்டால் கூட ஆத்திரம் அடங்காது. ஏன்னா பொண்ணை பெற்றவங்க எல்லாருமே கொதிச்சு போன விஷயமா இருக்கு. பொண்ணுக்கு நடந்தது யாருக்குமே நடக்கக்கூடாது. அதை கேட்குறப்பய நம்ம காது கூசுது, கேட்குறப்பயே மனம் வருத்துது. ஏன்னா அந்த பொண்ணை காவல்துறையுடைய அஜாக்கிரதை என்பது இருக்கு. இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இதெல்லாம் ஏன் நடக்கலை? ரொம்ப பெரிய அளவில் ஏன் நடக்கலை பார்த்தீங்கன்னா, சட்டம் அப்போல்லாம் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டாங்க. எடுத்தவனே அந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரன் அடிக்கிட்டா, ஒரே ஒரு ஃபோன் அடிக்க போகிறோன்னு சொன்னான்னா ஓட்டுருவான். நடக்குங்கிறீங்க. மாவட்ட செயலாளரை ஓட்டுருவான். அன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எதுவுமே அம்மாக்கு அதுக்கு. சசிகுமார் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து இந்த பெண்களுடைய சம்பந்தமான செய்திகள் ரொம்ப தமிழ்நாட்டு மக்களை ஒரு உருக்குலைக்கிற செய்தியாக வந்துட்டு இருக்கு. அதுவும் இப்போ கோயம்புத்தூரில் நடந்த இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியும், பெண்கள் பாதுகாப்பில் தொடர்ந்து இந்த திமுக அரசு தோல்வி அடையுதாங்கிற ஒரு விமர்சனங்களும் வைக்கப்படுது. காவல்துறை இந்த திமுக அரசின் பீரியடுகளில் சரியான சட்டம் ஒழுங்கு விஷயங்களை பாதுகாக்கிறதுல தவற விடுறாங்களாங்கிற இன்னொரு கேள்விகள்லாம் நிறையா வருது. நீங்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளரால இந்த கோவை சம்பவத்தை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தொடர்ந்து நம்ம காவல்துறையை தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலம் தொடர்ந்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கோம். நாட்டில் இருக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கண்காணிங்க. ஏன்னா HS ஹிஸ்ட்ரி ஷீட் என்று சொல்லக்கூடிய சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் தொடர்ந்து கோடிக்கணக்கான பணங்கள் ரன் ஆயிட்டிருக்கு. கூலிப்படை இங்கே தமிழகத்தில் கூலிப்படை தமிழகத்தில் பெருமளவு அவங்களுடைய ஸ்ட்ராங் காவல்துறைக்கு பேஸ் கிடையாது. ஸ்ட்ராங்குன்னா எப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற நெட்வொர்க்கு காவல்துறையில இல்லை. இன்னைக்கு சமீப காலம் 6 மாதத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு சம்பவம் என்னென்னா, காவல்துறையிலே 100 கால்ஸே ஒர்க் ஆகலை. அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் காவல்துறை பார்த்தீங்கனாலே வாக்கி டாக்கி இருக்காது. இன்றைக்கி நீங்கள் 10 காவல்துறை அதிகாரிகளில் ஒரு 3-4 பேருக்கு தான் வாக்கி டாக்கியே இருக்கும். அந்த வாக்கி டாக்கி சிஸ்டம்ன்றதை முடக்கி விடப்பட்டதான் ஒன்று இருக்குது. இன்னொன்று, ஒரு காவல் நிலையத்தில் கட்டுப்பாட்டில் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கோயம்புத்தூரை விட்டுடுங்க, நம்ம ரெண்டாவதாக பேசலாம். மற்ற மாவட்டங்கள் போனால் கூட ஒரு காவல்துறை, இப்போ சென்னையிலே வேசார்பாடியில் ஒரு ஏரியா இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா இருக்குது. அது சமூக விரோதிகள் கும்பல் ஆக்கிபை, மெயினாக சத்தியமூர்த்தி நகர்ன்ட்டு அந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னாலே ஒரு சமூக விரோதிகள் நடமாட்டம். ஒரு 40 பேர் நைட்டு கஞ்சா அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அந்த மாதிரி லெஃப்டில் ஒரு இந்த மாதிரி ஒரு ஏரியாலையும் சினிமாலேயே காமிக்கிறாங்க. எப்படி ஒரு பாடணிஞ்ச வீட்டில் ஒரு சமூக விரோதிகள் இருப்பாங்க, திடீர் போலீஸ் வரும். அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது போல சமூக விரோதிகள் கண்ட்ரோல்ல இந்த மாதிரி இடங்கள் இருக்குன்றதை நிரூபிக்க தான் இந்த கோயம்புத்தூர் மேட்ரு இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வருது. என்னன்னா, ஒரு கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பின்புறத்தில் பிளமேடு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறை ஒரு வெக்கக்கேடான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, காலையில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, கால்ஸு கொடுத்தவொடனே நாங்கள் 15 நிமிஷத்தில் வந்துட்டோம், ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்றத நாங்கள் தேடுறதுக்கு 5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு. அப்போனா நீங்கள் சத்தியமங்கலம் காட்டில் போயிட்டு தேடிந்தீங்க. ஒரு கேள்வி வருது. முதல்ல அவருக்கு அதிகாரி, போலீஸ் அதிகாரி பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல சின்ன செவரு இல்லை, அவர் உண்மையை சொல்லியிருக்காருங்க. என்னன்னா, அந்த மாதிரி இருக்க ஏரியாவில் காவல்துறை போகிறதே கிடையாது. அந்த பதிவை நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஒரு 5 இயர்ஸாக அவங்க 100 கால்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் அவங்க உடனே போயிட்டோம். ஆனால் அவங்கள ரீச் பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம்னா, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு காவல்துறை எப்படி உள்ளே போகிறது, எப்படி
அதாவது அந்த அக்யூஸ்டுங்களை ஹேண்டில் பண்ணுற விதம் எப்படின்றத அவங்களுக்கே தெரியல. அதனால தான் அந்த கமிஷனர் வாய்க்கூசாம பேசுகிறாரு. நாங்கள் போயிட்டோம் ஆனால் அந்த இடத்துல அவங்கள ரீச் பண்ண முடியல அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது போல இடங்கள்ல சமூக விரோதிகள் இருக்கிறாங்க. அந்த இடங்கள்ல வந்து காவல்துறை குறிப்பாக அவங்க போய் அந்த இடத்த வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வரணும். ஒரு சமூக விரோதி ஒரு காலியாக இருக்க இடத்த அவன் போய் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே சரியா அந்த பகுதியில் இருக்க காவல்துறை அதிகாரிகள் ஏன் இப்போ போட்டு ஒரு வீடு பாழஞ்சி இருக்கு, அந்த வீட்டில் ஆள் நடமாட்டம் இருக்கு, யாரோ வெளியூருக்கு போயிடுறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சமூக விரோதிகள் நடமாட்டோம்னா காவல்துறை பார்க்க வேண்டியது லா அண்ட் ஆர்டர் அவங்க தான் பார்க்கணும். ஆனால் அந்த கமிஷனர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ரீச் ஆகிட்டா அவங்களால தேட முடியல. ஏன் உங்கள் கையில் டார்ச் லைட் இல்லையா? டிஎம்கே ஆட்சியில் கமலஹாசன் டார்ச் லைட்டு தான் அடமானம் வச்சார். அந்த டார்ச் லைட்டை திரும்ப வேண்டியது தானே, உங்ககிட்ட டார்ச் லைட் இல்லையா? அப்போ அந்த இடத்துக்கு போக முடியலன்றப்போ இவங்களுடைய வேலைகள் முன்னாடி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிமுக பீரியடில் ஐயா எடப்பாடியார் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை சுதந்திரமாக வேலை செஞ்சாங்க. காவல்துறையுடைய அதாவது எப்படி சொல்கிறது, அவங்களுடைய பணியில் கட்சிக்காரங்க தலையிட மாட்டாங்க. அது அம்மா காலத்துலேருந்தே அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆமாம் இருந்தது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வட்டச் செயலாளர் போய் ஒரு டிசி ஆஃபீஸில் போய் மிரட்டுறான். சார் என்ன சார் கோபாலபுரத்துக்கு ஃபோன் பண்ணிட்டானுவாங்க. அப்போல்லாம் எப்படின்னா அதிமுக பீரியடில் ஒரு வட்டச் செயலாளர் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்டே பேச முடியாது. அதிமுக பீரியடில் போலீஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணிவிடுவாங்க. எடுத்தவனே அந்த இன்ஸ்பெக்டரே போலீஸ்காரன் கட்டிட்டா ஒரே ஒரு ஃபோன் அடிக்க போகிறோன்னு சொன்னான்னா ஓட்டுருவான். நடக்குங்கிறீங்க. மாவட்ட செயலாளரை ஓட்டுருவான். அன்றைக்கி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எதுவுமே அம்மாவுக்கு அதுக்கு போகாத அளவு பார்த்துப்பாங்க. காவல்துறையுடைய செயல்பாடு இந்த மாதிரி தலையிடுறா போல இது ஆட்சிக்கு கெட்ட பேருன்னா உடனே அவன் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவான். எந்த அது அப்படியே தலையில டிஎம்கே. இப்போ என்னன்னா மாவட்ட செயலாளரே போயிடுவான் அதிமுக பீரியட்ல. ஆனால் திமுக பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட செயலாளர் போய் டிசி ஆஃபீஸில் உட்காந்து நம்ம ஆளுங்க தான்ட்டு சரக்கு விற்கிறத பற்றி பேசுகிறானுங்க, கஞ்சா விற்கிறத பற்றி பேசுகிறானுங்க. டோட்டலாக வந்து ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சமூக விரோதிகளுடைய செயல்பாடாக இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பசங்க 3 பேர் அந்த நாதாரிங்க வந்து 3மே கேஸில் இருக்கு. இதுதான் நம்ம சொல்கிறோம் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை நீங்கள் கண்காணிச்சுனா இப்போ சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு, அவன் ஏற்கனவே கேஸ்லாம் சம்மந்தப்பட்டுக்கிறாங்கன்னா அவன் வந்து 1 மாதம் ஆகுது கேஸ் சம்மந்தப்பட்டுக்கிறான், அவன் கையெழுத்து போட வருவான். அவனுடைய மூவ்மெண்ட் என்னன்ட்டு பார்க்க வேண்டியது காவல்துறை கடமை. இன்னொன்று இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு. இன்டெலிஜென்ஸு சாதாரணமாக தூங்கி நிற்கிற திருநூறு ரவுடியை போய் நீங்கள் பிடிக்கிறீங்க, பிடிச்சி இட்டுன்னு வந்து கூட சுட்டு கூட சாவச்சிருங்க. ஆனால் இந்த மாதிரி அக்யூஸ்டுங்களை காவல்துறை கூடிய பார்வையில் வைக்கணும். குறிப்பாக இந்த மாதிரி நீ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்க திமுக அரசு வந்தாலும் அதிகமாகுதாங்கிற ஒரு கேள்வி வருது. திமுக ஆட்சி இருந்தாலே ரவுடிசம் அதிகமாகுங்க. சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அதாவது எப்படின்னா கொலைன்றது சர்வசாதாரணமாக நடக்கும். அவங்களுக்கு கொலைன்றது அவங்க கொள்கையோடு ஒப்பிட்டது. அரசியலில் வந்து நீங்கள் தட்டி கேட்குறோன்னா தட்டி தூக்குவாங்க, அதுதான் அவங்களுடைய வேலையை. நீங்கள் அதுதான் சொல்கிறேன். அதிமுக பீரியடில் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் மக்கள்கிட்ட போய் கூட கேட்டிங்கன்னா அதிமுக பீரியடில் காவல்துறை கன்னாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஏட்டையாக கூட இறங்கி அடிப்பார். உங்களுக்கு தெரியும் யார் அடிக்கணும் யார் அடிக்கூடாதுன்ட்டு. இதுல எல்லாருமே வாரின்னு போயிடுறாங்க. இப்பயுமே திமுக 24 மணி நேரத்துல முடிச்சிருக்காங்களா சார் இந்த பிரச்சனையை? உடனே குற்றவாளி கண்டு நான் என்ன சொல்றேன், குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அங்க ஏன் நீங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, இங்க ஒரு ஜன நடமாட்டம் இருக்கு, இங்க ஏதோ இப்போ அந்த பொண்ணு கூட நான் என்ன சொல்வேன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி இணையத்தில் ஒரு இணையமோ இதுக்கு ஒரு காரணம் நம்ம சொல்லலாம். அதில் வந்துடுது ஏதோ ஒரு ஆர்வத்தில் அந்த சின்ன பொண்ணு வந்துடுது. அது வந்து தப்பு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சில திராவிட கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பெண்கள் சுதந்திரமாக போய் பள்ளிக்கு போகலாம் சொல்ல மாட்டாங்க, படுக்கறைக்கு போகலாம், எங்கள் இஷ்டங்க. இப்போ தீக கட்சி அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏங்க அந்த நேரத்துக்கு பொண்ணை போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? அவன் நைட்டு 11 மணிக்கு ஒரு காட்டில் போனான்னா அவளுக்கு பாதுகாப்பு இருக்கணும்னு வாங்க. இல்லை இப்போ அதே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 11 மணிக்கு அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலைங்கிற அதுதான் நம்ம கேட்குறோம் பிரதர். நம்ம என்ன கேட்குறோன்னா 11 மணிக்கு நீங்கள் தூய்மையான காதல், நீங்க தாஜ்மஹால் கட்ட வேண்டிய காதல், நம்ம அந்த பாயை தேடின்னு போறீங்க. இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா நம்ம அந்த கோயம்புத்தூர்ன்றது ஒரு பெரிய சிட்டி பிரதர், நல்லா புரிஞ்சுங்க, சிட்டி தான் அது. இல்ல இப்ப அதுதான் எனக்கு ஒரு நெறியாளராக இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நம்ம அந்த பெண்மணி மேலேயோ இல்ல அந்த காதலன் மேலேயோ நான் குற்றச்சாட்டு வைக்க விரும்பல. இப்ப பேசிடான் அங்க என்னன்னா ஒரு மதுக்கடை இருக்கு, அந்த மதுக்கடையை நாம் தமிழர் கட்சி அடிச்சு உடைக்கிறாங்க, ஏன்னா அந்த ஏரியால இருக்குன்னு சொல்லிட்டு. அங்க இருந்துதான் மது போதையில வாக்கிங்ல இவங்க வரதா ஒரு தகவல்லாம் சொல்லப்படுது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, பேட்ரோல் இருக்காங்க, உளவுத்துறை இருக்கு, இந்த மாதிரி பொசிஷன்ல
ஏன் அதை கண்காணிக்கிறது டெய்லி ரோந்து பணியில ஏன் அங்க நடக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம சொல்றேன். இரவு நேரத்துல அந்த இடத்த வாட்ச் பண்ணாத ஒருவேளை போலீஸே போயிருந்தா கூட இங்க நிக்க கூடாது, நீங்க காவல்துறை வந்து அந்த இடத்த கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வரலன்ற தப்பு ஒண்ணு இருந்தாலும் நாம எப்பயுமே ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நமக்குன்னு ஒரு வரம்பு இருக்குங்க. நைட்டு 1 மணிக்கு போய் எனக்கு வந்து நான் வந்து சுதந்திர நாட்டில் இருக்கிறேன்ட்டு 1 மணிக்கு போயிட்டு நான் ஒரு இருட்டாக இருக்க இடத்துல காட்டில் போய் உட்காந்துட்டு எனக்கு பாதுகாப்பு வேணும்னா சுதந்திரம் நைட்டில் கட்சிதுன்றதால அதனால் எல்லாருமே நைட்டில் சுத்த சொல்லுதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ பெண்கள்ன்றப்போ அவங்களால டிஃபென்ஸ் பண்ண முடியாதுன்ட்டு தான் பெண்களை பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கையிலே ஒரு டிஃபென்ஸ் முக்கியம். பெண்கள் எளிமையானவர்கள் அவங்கள வந்து சீக்கிரம் அரஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது இந்த பொண்ணு வந்து அவனுடைய காதலனை நம்பி போறது ஓகே, அவனும் கொஞ்சம் கூட இல்லாம அந்த இடத்துல யாருமே இல்லாத இடத்துல அந்த இடத்துல காதல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இனி வரும் காலங்களில் காதலர்களுக்கு ஒரு பாடமான மாதிரி இந்த சமூக விரோதிகள் பண்ணிட்டாங்கல்ல, நடந்து முடிஞ்ச கதைய இப்ப எங்க வேணாலும் போய் காதலிக்கலாம், எங்க வேணாலும் போய் எது வேணாலும் பண்ணலாம், அந்த விஷயமா போயிட முடியாதுங்களா? அது காதலன் தானா கூட வந்தது இல்ல டேட்டிங் ஆப் மூலியமா வந்தாங்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் வருது. இல்ல அது அவங்களுடைய பர்சனல் பிரதர். நான் ஒண்ணுமே சொல்ல, நீங்க லவ் பண்றீங்களோ, நீங்க மொத்தத்தில் ஆரம்பித்து மொத்தத்தில் முடியறதுக்கோசம் போனீங்களோ, அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. சீரியஸா சொல்றேன். ஏன்னா காதல்ன்றது டீசெண்டாக இங்கே பாருங்க, ஒரு கல்லூரியிலையும் சரி ஒரு பள்ளியிலையும் சரி ஒரு சின்ன பசங்க கூட டீசெண்டாக லவ் பண்ணுதுங்க. நைட்டு 11 மணிக்கு யாருமே இல்லாமல் ஒரு காரில் போய் ஒரு காதலனை சந்திக்கிறதும் காதலியை சந்தித்தும் தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து உண்மையான காதல் கிடையாது. அது வந்து உள்ளத்தை நேசிக்கிற காதல் இல்லை, உடலை நேசிக்கிற காதல். அது புரியுதுங்களா? என்னன்னா ஒரே ஒரு விஷயம், அவங்க இஷ்டத்துக்கு போட்டாங்க. நம்ம சொல்ல நாங்கள் வந்து சொல்றது, நீங்க காதலிங்க, சேஃபா பண்ணுங்க, இருட்டில் போய் காதலிக்காதீங்க, அது உங்க காதலியே கொச்சப்படுத்துறதா ஆகுது. அப்படிதான் நம்ம சொல்றோம். ஏன்னா இப்போ இந்த பொண்ணுக்கு நடந்தது யாருக்குமே நடக்கூடாது. அதை கேட்குறப்பயே நம்ம காது கூசுது, கேட்குறப்பயே மனம் வருத்துது. ஏன்னா அந்த பொண்ணை அவனுங்க கார் திறக்கலன்னு காரை கண்ணாடி உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை கத்தியை திருப்பி அருவாளால வெட்டுறாங்க. அந்த பையன் ஓடலை, ஃபர்ஸ்ட் நின்று அடி வாங்குறான். 3 பேர்ன்றப்போ நம்ம ரஜினி இல்லை, கமல் இல்லை, அஜித் இல்லை. சாதாரணமாக ரியல் லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாலும் 10th படிக்கிற பசங்களை 3 பேரை பிளேடை குத்த அமிச்சா போனோம். கத்திலாம் வேணாம், 10வது படிக்கிற பசங்களை பிளேடை குத்தாலே எவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாலும் ஓடுறாங்க. சினிமாவில் தான் ஃபைட் பண்ணுவாங்க, நிஜ வாழ்க்கையிலலாம் எந்த ஹீரோ ஃபைட் பண்ண மாட்டாங்க. அப்போது 3 பேர் அருவாளால் அந்த பையனை வெட்டுறப்ப கூட வெட்டு வாங்கிட்டு சமாளிக்க முடியாத அந்த பையன் போயிட்டு காவல்துறையுடைய உதவி கேட்குறான். அந்த ஸ்பாட்லேருந்து அவங்க ஒரு 150 மீட்டர்ஸ் தாண்டி போயிடுறாங்க. போயிட்டவனே தான் இந்த அஃபென்ஸ் நடக்குது. அந்த 150 மீட்டர்ஸ் கூட போய் தேட முடியல. 5 இயர்ஸாக நாங்கள் தேடி இருந்தான்றாங்க. இது வந்து சேனலில் சொன்னது தான். அப்போ நம்ம என்ன கேட்குறேன்னா, 100 கிலோமீட்டர் போயிருந்தால் உங்களால் தேட முடியாது. அந்த சரௌண்டிங்குள்ளே தான் இருக்கிறப்போ உடனே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போலீஸ் இது நேஷனல் இஷ்யூ அவன் வந்து பலத்த காயத்தில் வந்திருக்கான், காவல்துறை உதவி கேட்டிருக்கான், இந்த மாதிரி சம்பவம் நடந்தது சொல்லிட்டான். உடனே காவல்துறை அடுத்த கோல்டன் ஹவர்ஸ். இப்போ எனக்கு என்னன்னா, காவல்துறை வந்து நான் குறை சொல்லலை, இத்தனை வருஷம் நீங்கள் பண்ண கலிஜியான கேவலமான செயல்கள் எல்லாம் நீங்கள் மறைஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பண்ணிட்டீங்க, எத்தனோ கொலை நடந்துச்சு. பள்ளி கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா பல மாணவிகள் சிறுமிகள் எல்லாமே போயிடுச்சு. பழைச மறக்கிறதுக்கு புதுசு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். என்னன்னா கஸ்டடியில் சாகுறாங்க, கஸ்டடியிலேருந்து எஸ்கார்டு போயிட்டு சாகுறாங்க, கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போகிறப்போ வழியில் இது பண்ணி சாகுறாங்க. இதெல்லாம் இப்போது காவல்துறை மேலே ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா, இந்த 3 பேரையும் என்கவுண்டர் பண்ணிடணும் ஸ்பாட்லேயே. அதுக்கப்புறமா ஹியூமன் ரைட்ஸ் ஜட்ஜு, ஹியூமன் ரைட்ஸ் ஜட்ஜே ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி மாட்டினாங்கன்னா இவங்களை ஏன் வச்சு கேட்க மாட்டாங்க. இவங்க 3 பேரை சாகடிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு காவல்துறையில் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இருக்கும். ஏன்னா 3 பேருமே கொலைகார பசங்க, அவனுங்க மிருகம். அந்த மிருகத்தை வந்து என்கவுண்டர் தான் பண்ணணும், அவங்களுக்கு கருணை கிடையாது. அந்த 3 பேரை என்கவுண்டர்னா இந்த நம்ம காவல்துறை மேலே ஒரு பெரிய மரியாதை ஆகிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் ஜனங்க மறந்துட்டு இருப்பாங்க. போலீஸ் பாரா சுட்டு வச்சுட்டாங்க, நல்ல விஷயம் தானே. ஆனால் அவனை எப்படி பிடிக்கிறீங்கன்னா மூட்டை கீழே சுட்டு பிடிக்கிறீங்க அவனுடைய. அதுதான் எடப்பாடியே எதிர்கட்சி தலைவராக எல்லா கட்சிகளுமே போராட்டம்லாம் அங்கே நடத்திட்டாங்க. தாவேக்கா கூட போராட்டம் நடத்திருச்சு. இப்போ எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி அதுதான், அவன் ஒன்றும் தியாகி கிடையாது, அவன் முகத்தை ஏன் மறைக்கிறீங்க, அவனை ஏன் மாஸ்க் போட்டு கூப்பிட்டு வரணும், அவன் ஒரு அயோக்கியன் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வைக்கிறாங்க. முகத்தை ஏன் மறைக்கிறாங்கன்னா அது ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவனா இருக்கலாம். அதுதான், ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவனா இருக்கலாம்.
நம்ம இன்னும் அது இது பண்ணி இப்போ அந்த பொண்ணு முகத்தை காட்ட சொல்ல, அந்த பையன் முகத்தை காட்ட சொல்ல, அந்த அக்யூஸ்ட் 3 பேருடைய முகத்தை ஃப்ளாஷ் பண்ணாதான் எதிர்காலத்தில் அவனுங்க ரோட்ல நடமாறப்போ பல பெண்களுக்கு எச்சரிக்கையா இருக்கும். நம்மளுக்கும் எல்லாருக்கும் தெரியும். அப்போ சோசியல் மீடியா வந்தால் தானே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மறைக்கவே கூடாது. அவன் முகம் தெரிஞ்சதுன்னா இப்போ அவன் எந்த கட்சியில் இருக்கான்றத எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள். நீங்க ஒரு சமூக செயற்பாட்டாளரை சந்தேகப்படுறீங்களான்னு நான் கேட்குறேன். இல்லை, நான் அதுதான் சந்தேகப்படுறேன். நான் இந்த 3 பேருடைய முகத்தை எதுக்கு மறைக்கணும்? அப்போ ஏதோ ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு அவங்க கூட்டணி கட்சிக்குள்ளேயோ இல்லை அவங்க கட்சிக்குள்ளேயோ இருக்கக்கூடிய நபராக இருக்கிறதால தான் காவல்துறை இவ்வளோ சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் லா படி இது கிடையாது, சட்டத்தில் இடம் இருக்காது. ஏன் குற்றவாளிகள் முகத்தை காமிச்சா தானே? ஏங்க எவ்வளோ பெரிய பெரிய தீவிரவாதிகள் முகத்தெல்லாம் காமிச்சுருக்கிறாங்க. குற்றவாளிகளை பொதுமக்களிடம் அடையாளப்படுத்தணுன்ட்டே சட்டம் இருக்கு. ஏன்னா அவனுங்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும்ல. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த காவல்துறையுடைய செயல்பாட்டில் இந்த இடத்துல ஃபினிஷிங் பண்ணியிருக்கலாம். இப்போ அவன் துப்பாக்கியில் குண்டை சுட்டுட்டு அவனுக்கு நீங்கள் என்ன தண்டனை வாங்கி கொடுக்க போகிறீங்க? உமன் ஃபோர் ஆஃப் அரெஸ்ட் பண்ண போகிறீங்க. வேற என்ன பண்ணுறீங்களா? அதுக்கு அதுதான் சொல்கிறேன் பிரதர். மிஞ்சி போனால் ஒரு 5 செக்ஷன் போட போகிறீங்க. குண்டாஸ் போடுவீங்க. அவன் 5 மாதத்தில் உடச்சிட்டு வருவான். உங்கள் குண்டாஸ் எத்தனை ரவுடி பசங்களை தடுத்து நிறுத்திச்சு? சவால் விடுறேன் டிஜிபி சாருக்கு. உங்கள் குண்டாஸ் என்ன பண்ண முடிஞ்சுது ரவுடிஸை? 3 மாதத்தில் வெளியே வராங்க. ரெட்டை பாஸ் பண்ணின்னு வரான். குண்டாஸ் அப்புறம் எதுக்கு போடுறீங்க? குண்டாஸ் போடுறீங்க, ரெட்டை பாஸ் பண்ணின்னு வரான். அப்போ அந்த குண்டாஸுக்கு மரியாதை இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த மாதிரி குண்டாஸ் போட்டவங்கள கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 பேர் வெளியில தான் சுற்றுறான். 11 குண்டாஸ் போட்டவன் வெளியில தான் சுற்றுறான். 11 குண்டாஸ் போட்டவன் வெளியில இருக்கிறான். 15 குண்டாஸ் போட்டவன் வெளியில இருக்கிறான். 6 கொலை பண்ணவன் 7 கொலை பண்ணவன் வெளியில இருக்கிறான். சரித்திர பதிவேடு குற்றவாளியில. சென்னையில் மட்டும் 3000 ரவுடிங்கள் இருக்காங்க. நான் லிஸ்ட் எடுத்து கொடுத்துக்கிறேன் டிஜிபி சாருக்கு. சென்னையில் மட்டும் ஏ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரவுடிங்க மட்டும் 3000 பேர். தமிழகம் முழுவதும் 20,000 ரவுடிஸ் இருக்கான். லிஸ்ட் எடுத்து கொடுத்தா A+A+B+Cன்னு என்ன பண்ணிட்டாங்க? ரவுடி பசங்க அதாவது திருந்தின ரவுடிங்களை விட்டுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருந்தாத இருக்கிற ரவுடிங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த இது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் எழுதி தரான், எனக்கு 60 கேஸ் இருக்குங்க, எல்லாத்தையும் முடிச்சிடும். 50-60 கேஸ் இருந்தது, இன்னும் ஒரு 5 கேஸ் இருக்குது. அப்போ 60 கேஸையும் எவிடன்ஸே ப்ரூவ் பண்ணாமல் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருப்பானுங்க. இந்த ஐஓ அது இன்ஸ்பெக்டர் ஆகலாம், எஸ்ஏ இருக்கலாம். ஒருத்தன் மேலே 60 கேஸை போட்டு அது ஒன்று கூட நிரூபிக்கலைன்னா அந்த துப்புக்கட்டை எஃப்ஐஆர் ஏன் போடுறீங்கன்ற கேவலமாக அந்த எஃப்ஐஆர் ஏன் போடுறீங்க கேட்குறேன். ஒருத்தன் மேலே உடைச்சிட்டு வர்றதுக்கான காரணம் எஃப்ஐஆர்ல சரியான குண்டாஸ் உடைச்சிட்டு வர்றதுக்கு காரணம் 3 ஜட்ஜஸ் 3 பேர் உட்காருவாங்க. அங்கே போய் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எவிடன்ஸோட நான் கேட்குறேன் என்ன தெரியுங்களா, சட்டத்தில் எவிடன்ஸை ப்ரூவ் பண்ண சொல்லுது. இன்றைக்கி ஒருத்தர் சசிகுமார் ஒரு 1500 ரூபாய் ஆட்டோக்காரனை மறித்து வாங்குறாரு, அவர் ரவுடி மாமலுக்கு கேட்டாருன்னு சொன்னால் உண்மையிலே அந்த ஆட்டோக்காரன் சொல்லணும். அங்கே இருக்க இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. இன்னைக்கு சாட்சியை ரெடி பண்ணி அவருக்கு தண்டனை வாங்குறதுல முனைப்பு காட்டணும். இங்கே ஒரு கேஸு, மதுரையில் ஒரு கேஸு, திருச்சியில் ஒரு கேஸு, புமான அது எஃப்ஐஆர் கேலி குத்தாக்கிட்டாங்க. சென்னையில் இல்லை தமிழகத்திலேயே 3 லட்சம் எஃப்ஐஆர் சாட்சிட்டு போடாமல் இருக்குன்னு அதையும் எடுத்து கொடுத்தேன். காவல் நிலையத்திலேருந்து தமிழகம் முழுவதும் நீதிமன்றத்துக்கு போகாதே 3 லட்சம் எஃப்ஐஆர் மேலே இருக்குது. இப்போ எல்லா எஃப்ஐஆரும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்கிளாஷ் கொடுக்குறாங்க. 5 வருஷம் 6 வருஷத்துக்கு மேலே இருக்கிற எஃப்ஐஆர்லாம் ஸ்கிளாஷ் பண்ணுங்கன்றான். அப்போ அந்த எஃப்ஐஆர்லாம் போட்டு அதுக்கான டைம் பண்ணி பெயில் போட்டு எடுத்து ஸ்டேஷனில் 5 நாள் கையெழுத்து எடுத்து அதை நீங்கள் சாட்சிட்டே போகாமல் காவல் நிலையத்தில் தூங்க வச்சதால தான் இவ்வளோ அக்யூஸ்டுடைய ப்ராப்ளம். இன்னொன்று, கண்ட தலைவருங்க பிறந்த நாளைக்கு நன்னடத்தை காரணமாக ரவுடிஸாக வெளியே விடுறீங்க. நல்ல தலைவருங்க நாளைக்கு ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு திட்டத்தை அறிவிங்க. 900 ரவுடிஸு கடந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 பேருக்கு மேலே நல்லடத்தை காரணமாக விடுறீங்க. இன்னும் நல்லடத்தை அந்த தண்டனையை முழுசாக அனுபவிச்சுட்டு வரட்டும். இதில் வேற ஜெயிலில் போயிட்டு அவருக்கு 4-5 வழக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. இன்னைக்கு சம்பவம் பண்ணக்கூடிய அனைத்து ஆட்களுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலேயும் 4 எஃப்ஐஆர் இருக்கும். இந்த நாய் மேலேயும் இப்போ இந்த 3 பேர் மேலேயும் எப்படி பார்த்தாலும் 3 எஃப்ஐஆருக்கு மேல இருக்கும். நம்ம சைக்காலஜிக்கா பார்த்துதான் இப்போ அவனுடைய ஆக்டிவிட்டிஸை இல்ல நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தனுடைய ஆக்டிவிட்டிஸை வச்சே நம்ம பார்த்துடலாம். அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க போலீஸ். அதுதான் காவல்துறைக்கு இதுல ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கு. இப்ப அவங்க குற்றவாளினா அவங்கள கண்காணிக்காம விட்டது ஒரு மிகப்பெரிய தப்பு. அது ரெண்டாவது காடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதி. அங்க பார்த்தாலே தெரியுது அந்த ரோடு எல்லாம் பாக்குறப்ப. அங்க ஒரு ரோந்து பணியில போலீஸே இது வரைக்கும் போகாதது போல சொல்ல முடியாதுங்க. அந்த சரௌண்டிங்ல போவாங்க வருவாங்க. ஆனா அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இப்போ அந்த இடம் எப்படி சொல்றது, ஒரு 30-40 கிரவுண்ட் இருக்கு, இல்ல ஒரு 100 கிரவுண்டுக்கு மேல இருக்குதுன்னா அந்த இடத்த உங்க கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. ஒரு இடம்
ஒரு தனி ஒரு ஒரு இடத்துல யாருமே இல்லைன்னா அந்த இடத்துல அஃபென்ஸ் பண்ண முடியும். அதனால அந்த இடத்த வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்கணும். காவல்துறை அந்த இடத்துல எதனா குற்றச்செயல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். அதை ட்ரோன் மூலம் கூட வாட்ச் பண்ணலாம். ஏன் சிட்டி தானே, கோயம்புத்தூர் சிட்டி தானேங்க. காவல்துறை அழகா ட்ரோன் மூலம் வாட்ச் பண்ணியிருக்கலாம். இல்ல அன்னைக்கே கூட ட்ரோன் மூலம் அந்த பொண்ணை வந்து தேடுதல் பண்ணியிருக்கலாம். எவ்வளோ இன்னைக்கு மாறிடுச்சுங்க. எடப்பாடி என்ன கேட்கிறாரு, 200 அடிக்கு உள்ள இருக்கிறவன பாதாள இதுல இருக்கிறவன அடிக்கிறானுங்க நீ ராக்கெட்ல. இல்ல அதான் சார், இப்ப எதிர்கட்சியெல்லாம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா 4-5 மணி நேரம் தாமதமானது ஏன்னு கேக்குறாங்க. அவங்க கால் பண்ணா நம்ம அந்த கால் சிஸ்டமேட்டிக் இல்லைங்களேங்க. இப்போ 5 மணி நேரம் இப்ப நம்ம கால் பண்ணா நம்ம குறைஞ்சது ட்ரேஸ் பண்ணி எந்த லொகேஷன்ல இருக்கு அதை விட்டுடுங்க. உள்ள போய் தேடுறதுக்கு ஒரு 50ல இருந்து 100 காவல்துறை தேவை. அந்த ஸ்ட்ரென்த் போலீஸ் கிட்ட இல்லையா சார்? அதுதான் போட்டிருக்கேன்னு சொல்லிருக்காங்க சார். 24 மணி நேரம் முடிஞ்சிட்டவனே போய் போட்டிருப்பீங்க. 7 டீம் 100 போலீஸ்ன்னு சொல்றாங்களே சார். 24 மணி நேரம் கழிச்சு தாங்க போடுறீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகப்போகுது. ஒரு பையன் ஓடி வரான், திடீர்னு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி எல்லா அந்த லிமிட்ல இருக்கிற எல்லா காவலையும் உள்ள போட்டிருக்கலாமே. எல்லா காவலும் அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் காமிச்சிருக்கலாம். கண்டிப்பா வாங்க, அந்த அளவுக்குலாம் போலீஸ்ல மேனேஜ்மெண்ட் இல்லை. அவ்வளவு போலீஸ்ல சந்தேகங்கள்லாம் வந்து இல்ல பிரதர். ஆனா இவ்வளவு போலீஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்பாட்ல எல்லாம் போக முடியாது. சிட்டிலேயே அது கஷ்டம். ஏன்னா வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம்ல சொன்னா கூட இவங்க என்ன ஏது இப்ப படத்துல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு சண்டை காட்சி முடிஞ்சிட்டவனே தான் காவல்துறை வருவாங்க, முடிஞ்சிட்டவனே தான் காவல்துறை வருவாங்கன்ற ஒரு விஷயம். அது என்ன கேட்குறாங்க, ஒன்னே வேணாங்க, ஒரு ஏரியாவில் ஒரு பையன் சண்டை நடக்கட்டும், அவன் ஃபோன் பண்ணால் ஒரு 200-300 பேர் தப்புன்னு விழுறாங்க. அந்த மாதிரி ஒரு 100 கால்ஸ் கொடுத்தா ஃபஸ்ட்டு 100 கண்ட்ரோல்ஸில் இருக்கிற ஜீப் வண்டி தான் வரும். இப்போ எல்லா ஜீப்புமே பார்த்தீங்கன்னா காவல்துறை கட்டுப்பாட்டில் வந்துடுச்சு. எந்த கட்டுப்பாடு? கமிஷனர் கண்ட்ரோலில் வந்துடுச்சு, ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இல்லை. அப்போ 100 கால்ஸ் பண்ணோன்னே 100 கால்ஸுக்கு எமர்ஜென்சி வண்டி வரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, அங்கேருந்து 2 எஸ்ஐ வருவாங்க. அதுக்கப்புறம் இஷ்யூ பெருசாக வரப்போ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இப்போ கீழ்ப்பாக்கா இருக்கட்டும், புளியாந்தோப்பா இருக்கட்டும், மற்ற வண்ணாரப்பேட்டை, எந்த டிஸ்ட்ரிக்ட்னா சென்னையில் பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற பெரிய இஷ்யூ ஆகுதுன்னா பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசேஷன் ஆகிடுவாங்க. இப்போ என்ன விஷயம்னா, அந்த மாதிரி கோயம்புத்தூரில் அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ண முடியாது. இவங்க சொல்கிற மாதிரி 2 மணி நேரத்தில் அவ்வளோ போலீஸ் வராது. ஆனால் ரவுடி பசங்க ஃபோன் பண்ணுவானே ஒரு 200 பேர் வந்து பொத்துன்னு விழுறாங்க. ஒரு கஞ்சா அடிக்கிற பையனுக்கு ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா எங்கே இருக்கிற பசங்களும் வரானுங்க, வாட்ஸ்அப் குழுவில் வச்சு பேசுகிறானுங்க. இன்னைக்கு அதெல்லாம் சொல்கிறேனே, வாக்கி டாக்கின்றது கிடையாது. சுற்று வட்டார இருக்கிற காவல்துறை வந்து இன்னொன்று தெரியுங்களா, கிரைம் அஃபென்ஸுக்கு பல டிஸ்ட்ரிக்ட்ல கிரைம் போலீஸ் கிடையாது, லா அண்ட் ஆர்டர் போலீஸ் தான் பார்க்குறாங்க. சார் என்ன சார் எப்படி சொல்றீங்க? ஆமாம், முதல்வர்லாம் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குங்கிறாரு சார். கிரைமுக்கு தனியாக மற்ற காவல் நிலையத்தில் கிரைமே கிடையாது, லா அண்ட் ஆர்டர் தான் பார்க்குறாங்க. கிரைமுக்குன்னு நிறைய காவல் நிலையத்தில் இல்லை, அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. அவர் சொல்கிற மாதிரி அந்த ஸ்பாட்ல எல்லாம் நினைஞ்சு இஷ்யூ பெருசா ஆயினுக்கிறப்போ அங்க ஒரு 1000 போலீஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு. ஆனா நடக்கிறப்ப வந்து காப்பாத்துறவன் தான் கடவுள். அந்த பொண்ணுக்கு வந்து மன உளைச்சல் எவ்வளவு பாருங்க. ஃபர்ஸ்ட் தெரியாத ஒரு மான்குட்டி மாதிரி வந்து மாட்டிச்சு. இவனும் இந்த பையனும் அங்க இட்டு போனது மிகப்பெரிய தப்பு. லவ் பண்ற இடமா அது. நீங்க அவன் என்ன சொல்லுவான், எனக்கு சுதந்திரம் இருக்கு நாட்டுல, நான் எங்க வேணாலும் போவேன்னு. அதுக்குன்னு நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் போனால் ஏகப்பாட்டி சண்டையத்தில் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு காவல்துறை நிற்க முடியுமா? பீச்சில் கூட பாருங்கள், ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு அம்மாவை கேட்குறாரு, அம்மா இந்த மாதிரி இருட்டில் அம்மா உட்காந்துட்டு இருக்கா, இவர் யாரு கேட்குறாரு, அது ஏன் நீ கேட்குற, இவர் யார் வேணாலும் இருப்பார், அது ஏன் நீ கேட்குறேன்ட்டு கேட்டுது அந்த பொம்மா. அந்தம்மா இப்போ அந்த காவல்துறை கேட்டதுடைய அர்த்தம் தெரியுதுங்களா? நல்ல மனுஷனா அவர் கேட்டார். அந்த ஒரு என்ன கேட்குறாரு, ஏம்மா இந்த மாதிரி இருந்தீங்கன்னா தனியாக இந்த மாதிரி சென்னை ஆசியாவின் மிக மெரினா அதில் உட்காந்துட்டு இருக்காங்க, அதில் வந்து உட்கார்றப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா அதிக அளவு விபச்சாரம் நடக்குது மெரினால ஃபுல்லா நடக்குது. அந்த பயத்துல சொல்றாரு. நம்ம இந்த சம்பவத்துக்கு இருந்தாலுமே இப்ப இந்திய அரசும் சரி, மாநில எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ இந்த டேட்டிங் ஆப்பு இது போன்ற சமூக வலைத்தளங்கள்ல நிறைய வந்துருச்சு. இதை கட்டுப்படுத்த தவறுனதும் இந்திய அரசு மேலே மாநில அரசு இல்ல, அது தனி மனித சுதந்திரங்க. அவங்க போறாங்கன்னா போட்டோம், ஏன்னா அது கேட்கக்கூடாதுன்னு அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா இந்த மாதிரி சம்பவங்கள் குறைக்கலாம்ங்கிறத நான் சொல்றேன். அந்த கட்டுப்பாடுன்றது உயர் நீதிமன்றமே சொல்லிட்டாங்க, யார் வேணாலும் போனா ஜட்மெண்டே இருக்கு. திருமணம் கடந்த உறவு போய்க்கலான்ட்டாங்கல்ல, வந்துடுச்சு இல்ல. அப்போ அந்த ஆப் எல்லாம் வந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீயா போய் கெத்து சீரஞ்சி நாசமா போன்னு கவர்மெண்டே சொல்லிடுச்சு, நீதிமன்றமே சொல்லிடுச்சு. உனக்கு என்ன தோணுது, அமெரிக்கா மாதிரி வெஸ்டர்ன் கலாச்சாரம் மாதிரி 18 நம்ம அதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ 21 ஆக்குறாங்க. இப்போ 21 வயசுக்கு தான் ரிஜிஸ்டர்ட் மேரேஜ், அந்த ஜியோ இன்னும் வரல, பாஸ் ஆகுதுன்றாங்க. 21 வயசு கடந்தவனே ஒரு பெண்ணின் திருமண வயது நம்ம சொல்கிறோம். ஆனால் 18 நிறைய பேருக்கு ஆகுது, நிறைய பேருக்கு 16, 17 ஆகுது. ரகசியமாக வாழ்க்கையை நடத்தி குடும்பப்படுத்தினுக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா 18ன்றதை 21 ஆக்குனா இது போன்ற பிரச்சனைகள் வராது. 21 வயசுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸில் கூட நீங்கள் சொல்கிறீங்களே அந்த ஆப் மூலம்
டேட்டிங்ன்ற பேரில் கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறாங்க, லாட்ஜுக்கு போகிறாங்க, பசங்க கன்சீவ் ஆகுது, ப்ரைவேட் கிளினிக்கில் போய் கருவை கழிச்சிட்டு சாதாரணமாக போகிறாங்க. ஒரு சில கல்லூரி மாணவர்கள் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்களாம் என்கிட்ட வருது அந்த கேஸு. ஆனால் இந்த மாதிரி இஷ்யூ நடந்துச்சுன்னா எங்களை சேர்த்து வைங்கன்னாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பையன் வானான்றான், இல்லை இந்த பொண்ணு வானான்றான். நடுவில் அது கலாச்சார சீவான ஒரு போக்கு தான். ஆப்பில் என்ன ஒன்றாலும் வரட்டங்க, ஆப்பில் வர்றது பிரச்சனை கிடையாது. மனுஷன் நமக்குள்ள ரெஸ்பெக்ட், கட்டுப்பாடு இருக்கணும், நல்ல டீசென்சி இருக்கணும்ல. இப்போ இந்த பொண்ணு தெரியாம தான் இந்த இஷ்யூ நடந்திருக்கு, தெரியாம போய் மாட்டிருக்க. அவனுக்கும் இந்த அனுபவம் கிடையாது, போயிருக்கான். ஆனால் இந்த 3 பேர் இருக்கிறானுங்க பாருங்க, இவனுங்களை எண்ணெய் கொப்பரையில் போட்டால் கூட ஆத்திரம் அடங்காது. ஏன்னா பொண்ணை பெற்றவங்க எல்லாருமே கொதிச்சு போன விஷயமா இருக்கும். என்னன்னா அந்த பொண்ணு கூட இல்லாம அங்க விட்டு போயிருக்கானுங்க. இப்ப அந்த ட்ரெஸ்ஸை அந்த பொண்ணை கொண்டு எங்கன்னா பொச்சிருந்தா கூட காவல்துறையால கண்டுபிடிக்க முடியாது. என்ன வேணா அந்த பையன் ஓடிட்டான், அந்த பையன் ஓடினவனை பிடிச்சி இவங்களை அடையாளம் கட்டி பார்த்துருந்தா பிடிச்சா வாய்ப்பு. இந்த மாதிரி அன்னோனா எவ்வளோ பேர் மர்டர் ஆயிருக்காங்க தமிழகத்தில். தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே சொல்கிறாங்க, அன்னோனா நிறைய பேர் இந்த மாதிரி மர்டர் ஆயிருக்காங்க, அவங்க டீட்டெயில்ஸ்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்றாங்க. அப்போ ஒரு கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரவுடிஸ் கண்ட்ரோலுக்கு வராங்கங்க, ஒரு ஏரியாவை கவர் பண்ணி எடுக்கிறான். நம்ம காவல்துறைக்கு லோக்கலில் இருக்கிற எல்லாரையும் கையில் வச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இல்லை பாய்ஸ் கிளப் மாதிரி வச்சுட்டு அந்த இடத்த கண்காணிச்சிருக்கணும். இதில் பெரிய அளவு காவல்துறையுடைய அஜாக்கிரதை, காவல்துறையுடைய அஜாக்கிரதை என்பது இருக்கு. இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இதெல்லாம் ஏன் நடக்கலை, ரொம்ப பெரிய அளவில் ஏன் நடக்கலை பார்த்தீங்கன்னா, சட்டம் அப்போல்லாம் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டாங்க. இன்னைக்கு ஒரே அதிகாரிக்கு 2 டியூட்டி போடுறாங்க, அவரே மன உளைச்சல் ஆயிடுறாரு. அப்போ இருந்தாலும் அடிக்கிறாங்க. அந்த மன உளைச்சலுக்கு காவல்துறை தள்ளப்படுறாங்க. டிஜிபியே நியமிக்க முடியாம அது ஒரு சிக்கல் இங்க இப்போ இருக்கு. ஆமா, பொறுப்பு டிஜிபி தான் போட்டிருக்காங்க. டிஜிபி இப்போ உண்மையில என்ன சொன்னா, அதெல்லாம் தமிழ்நாட்டு வரலாறுலயே அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் இப்ப திமுக அரசுடைய இதெல்லாம் ஒரு தோல்வியா பார்க்கப்படுதான்னு நான் கேட்கிறேன். நிர்வாகத்திறம் என்பது சைபர். படிக்கணும்ல, ஒரு மனுஷன் நல்லா படிச்சா ஆளுமைன்றது இருக்கும், புரியுதுங்களா? படிச்சவனெல்லாம் கீழே வச்சுட்டு படிக்காதவன் மேல போனா என்ன பண்ணுவான்? ஆளுமை என்ன தெரியும்? இப்போ ஒரு அதிகாரியே வேலை வாங்குறதுக்கு உனக்கு திறமை இருக்கணும். ஒரு காவல்துறைய முதலமைச்சர் வேலை வாங்குறதுக்கு திறமையற்றவராகிறாரு. எல்லா துறையும் நஷ்டத்தில் போகுது. எதனா ஒரு துறை சொல்லுங்க, ஒரே துறை டாஸ்மார்க் தான். அப்போ சாராயம் காசி விற்க தெரிஞ்ச ஒருத்தனை ஆட்சியில் உட்கார வச்சா அவன் சாராயம் மட்டும்தான் விற்பான். இப்போ பள்ளியில் நாங்கள் தமிழ்நாட்டு முதலிடம் வந்துட்டோன்னா பள்ளியெல்லாம் தனியார் போயிடுச்சு. நீங்கள் கார்பரேஷனை விட்டுடுங்க, தனியாரில் இன்றைக்கி கோடிக்கணக்கான சம்பாதிக்கிறாங்க. அப்போது படிக்கிற பள்ளி கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பசங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போயிடுதுங்க. இப்போ இந்த பொண்ணு கூட நல்லா படிச்சு தான் இருக்கு. இந்த பொண்ணு அந்த டைம்ல போகக்கூடாது, தன்னை காப்பாற்றிக்கணும். அது பண்ணல. சுய கட்டுப்பாடை அந்த பொண்ணு எடுத்துட்டு வரல, அவ்வளோதான் சார். பாப்போம் சார். இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தம்பிங்க. நன்றி சார். நன்றி.